almost everything you need to know. ஹலோ நண்பா, ரீசெண்டாக நம்ம சேனலோட ஃபினான்ஸ் ஃப்ரைடே சீரீஸில் 7 things if you want to become richன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு யங் ஏஜ்லேருந்தே நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்பை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் கிரெடிட் ஸ்கோரை பற்றி கூட பேசியிருந்தோம். அப்போ நிறைய பேர் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கிரெடிட் கார்டை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கிரெடிட் கார்டுனா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, கிரெடிட் கார்டு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இல்ல புதுசா ஒரு கிரெடிட் கார்டு எடுக்கலாம்னு யோசிக்கிறீங்கன்னா அதை எப்படி ஸ்டார்டிங்ல இருந்தே கரெக்டா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட் இஸ் அ கிரெடிட் கார்டு? ஒரு கிரெடிட் கார்டுனா என்னன்னு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றதை விட டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். யூஸ்வலா நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதுல நமக்கு ஒரு டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணோம்னா அந்த டெபிட் கார்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆனதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணம் டைரக்டா வித்ரா ஆயிடும். அதாவது இப்போ உங்க பேங்க் பேலன்ஸ்ல 20,000 இருந்ததுன்னா நீங்க அந்த 20,000ன்ற அமௌண்ட்டை மட்டும் தான் ஷாப்பிங் பண்றதுக்கோ ஏதாவது பேமெண்ட்ஸ் பண்றதுக்கோ இல்ல கேஷா எடுக்கணும்னு நினைச்சீங்கனாலோ அந்த கார்டு மூலமா உங்களோட பணத்தை வித்ரா பண்ண முடியும். ஆனா கிரெடிட் கார்டை பார்த்தோம்னா அதுக்கும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா கிரெடிட் கார்டு மூலமா நீங்க கடன் வாங்க போறீங்க. கிரெடிட் கார்டில் யூஸ்வலா நீங்க இவ்வளவுதான் அமௌண்ட்டை கடனா வாங்க முடியும்னு ஒரு லிமிட்டை செட் பண்ணிருப்பாங்க. இந்த லிமிட் வந்து ஒரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா எல்லாரோட இன்கமும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட் 25,000 கொடுத்தாங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களால அதுல இருந்து 25,000 வரைக்கும் ஷாப்பிங் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியும். இந்த அமௌண்ட்டை பேங்க் உங்களுக்கு கடனா கொடுக்கறதுனால உங்க பேங்க் பேலன்ஸ்ல பணமே இல்லைனாலும் உங்களால இந்த கிரெடிட் கார்டு மூலமா செலவு பண்ண முடியும். இல்ல உங்ககிட்ட பணம் இருந்தாலும் நீங்க யூசுவலா பண்ற பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிரெடிட் கார்டுல பண்ணீங்கன்னா அதை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணதுனால உங்களால உங்க கிரெடிட் ஸ்கோரையும் பில்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மல்டிப்ளையும் பண்ண முடியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் அ கிரெடிட் கார்டு. யூஸ்வலா கிரெடிட் கார்டில் நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸை 50 டேஸ்க்கு அப்புறமா பே பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாதத்தோட ஃபர்ஸ்ட் டேலே நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அப்போது அந்த மாதத்தில் பண்ண செலவோட பில்லு வந்து உங்களுக்கு யூஸ்வலாக அடுத்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ அடுத்த மாதத்தில் ஜென்ரேட் ஆன பில்லை நீங்கள் 20 டேஸ்க்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து பில்லு கட்டுற வரைக்கும் நார்மலாக ஒரு 50 டே டைம் பீரியட் கிடைக்குது. இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணதை கரெக்டாக டியூ டேட்குள்ளே கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அந்த 50 டே டைம் பீரியடுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பணம் கிடைச்ச மாதிரி தான் அர்த்தம். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருந்ததுன்னா அதை நீங்கள் பேங்க்லேயே வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். இல்லை அந்த பணத்தை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் மல்டிப்ளையும் பண்ணலாம். ஸோ நார்மலாக 50 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் லோன் கிடைக்கிறது வந்து கிரெடிட் கார்டோட ஒரு அட்வான்டேஜ் தான். கிரெடிட் கார்டோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டீங்கனாலும் அதுல இருந்து மினிமம் டேமேஜோட வெளியே வர முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது நீங்க உங்க டெபிட் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கேமை பண்றவங்க வந்து நல்ல ஸ்கில்டா இருந்தாங்கன்னா அந்த டெபிட் கார்டோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தெரியாம இந்த மாதிரி உங்களை ஸ்கேம் பண்ற வெப்சைட்ஸ்ல நீங்க உங்க டெபிட் கார்டோட இன்ஃபர்மேஷனை லூஸ் பண்ணாம கிரெடிட் கார்டோட இன்ஃபர்மேஷனை லூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கேமை பண்றவங்களால உங்களோட கிரெடிட் லிமிட்டை விட அதிகமா பணத்தை எடுக்க முடியாது. சோ இங்க உங்களோட ரிஸ்கை நீங்க மினிமைஸ் பண்ணிக்க முடியும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர், அதாவது உங்களோட சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றது. உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாதான் பேங்க்ஸ்ல உங்களுக்கு ஒரு பெரிய லோனை அப்ரூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போதைக்கு எந்த லோனும் தேவைப்படலனா கூட ஃபியூச்சர்ல ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லோன் எடுக்க சான்சஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரியே இல்லைன்னா லோன் கிடைக்கிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிரும். அதனால ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து உங்க யூசுவலான பேமெண்ட்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கின கடனை கரெக்டா டைமுக்கு ரீபே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட சிபில் ஸ்கோரை நல்ல லெவல்ல மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது லோன் கிடைக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் கிரெடிட் கார்டோட சில அட்வான்டேஜஸ். ஆனா கிரெடிட் கார்டில் வெறும் அட்வான்டேஜஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அதோட ரூல்ஸை கம்ப்ளீட்டாவே புரிஞ்சுக்காம கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும்.
சரி, இப்போ நம்ம கிரெடிட் கார்டோட டிஸ்அட்வான்டேஜஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யூ டென்ட் டு ஸ்பெண்ட் மோர் மணி. பேங்க்ஸ் எதுக்காக உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க? அதை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணி 50 days வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியடை யூஸ் பண்ணி நீங்க பெனிஃபிட் ஆகணும்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்கன்னு பேங்க்ஸ்க்கு தெரியும். அவங்க கிட்ட பணமே இல்லைன்னா கூட இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணா என்ன வேணும்னாலும் வாங்கிக்கலான்னு கணக்கே இல்லாம இஷ்டத்துக்கு அவங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அவங்க கிட்ட பணம் இல்லாததுனால தான் அவங்க கிரெடிட் கார்டை எடுத்திருப்பாங்க. இப்படி இருக்கவங்க நம்மளால இவ்வளவு பணம் எடுக்க முடியும்னு ஆரம்பத்துல இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடுவாங்க. ஆனா அதோட பில்லை கட்டுற டைம் வரும்போதும் அவங்க கிட்ட பணம் இருக்காது. இதனால கிரெடிட் கார்டு பில்லை கட்ட முடியாம வருஷத்துக்கு 36% இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பாங்க. இதுல ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அவங்க 50 daysக்கு அப்புறம் பணம் கட்டலனா அந்த 50th டேல இருந்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது தப்பு. ஏன்னா நீங்க கிரெடிட் கார்டை என்னைக்கு ஸ்வைப் பண்ணி ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை பண்ணீங்களோ அன்னில இருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ 50th டே வரைக்கும் நீங்க பே பண்ணல, 51st டேல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அது டே 1 கிடையாது, டே 51. நீங்க பேமெண்ட்டை மிஸ் பண்ண அன்னில இருந்தே கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் கிரெடிட் கார்டோட ட்ராப். கிரெடிட் கார்டில் சம்டைம்ஸ் ஃபுல் பேமெண்ட் நீங்க பண்ண வேணாம், மினிமமா இந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிடுங்கன்னு ஒரு மினிமம் பேமெண்ட் ஆப்ஷனை கொடுப்பாங்க. அந்த மினிமம் பேமெண்ட்டை பண்ணாலும் பேலன்ஸ் அமௌண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மினிமம் பேமெண்ட் ட்ராப்லையும் போகாம எப்பயுமே கிரெடிட் கார்டோட டெட்டை ஃபுல்லா பேமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தெரியாம ஒரு பேமெண்ட்டை மிஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 36% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க கிரெடிட் ஸ்கோரும் ரொம்ப மோசமாயிடும். உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப பேடா இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் கிடைக்கிற சான்சஸும் ரொம்ப கம்மியாயிடும். சில பேர் பணம் இல்லாததுனால அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை கட்ட முடியாம இருப்பாங்க. ஆனா சில பேர்கிட்ட பணம் இருந்தாலும் அந்த டியூ டேட்டை ஏதோ பிஸியா இருந்த காரணத்தினால மறந்து போயிட்டாங்கன்னா தேவையில்லாம கிரெடிட் ஸ்கோரையும் கெடுத்துப்பாங்க, இன்ட்ரெஸ்டையும் கட்டுவாங்க. இதை அவாய்ட் பண்றதுக்கு டியூ டேட்டுக்கு 1-2 நாள் முன்னாடியே ஆட்டோ பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அந்த கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால பணம் இருந்து கூட பேமெண்ட்டை கட்ட மறந்துட்டோமேன்னு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா வருத்தப்படாதீங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கிரெடிட் கார்டு வாங்கின உடனே ஞாபகம் வச்சுக்கணும். கிரெடிட் கார்டை எப்பயுமே பேமெண்ட் அண்ட் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டை கேஷ் வித்ட்ராலுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பேமெண்ட்ஸ் அண்ட் ஷாப்பிங் பண்ணும்போது மட்டும்தான் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் கிடைக்கும். ஆனா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க கேஷ் வித்ட்ரா பண்ணீங்கன்னா நீங்க கேஷை வித்ட்ரா பண்ண அன்னில இருந்தே 36% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எப்பயுமே கேஷ் வித்ட்ரால் பண்ணாதீங்க. ஸோ ஒரு கிரெடிட் கார்டை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள சில பேர் ஆல்ரெடி இந்த கிரெடிட் கார்டோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. கிரெடிட் கார்டோட கடன் தொல்லை உங்களோட லைஃப்ல பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் பேமெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க மினிமம் பேமெண்ட்டே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் டைம் ஃபுல்லா அந்த கிரெடிட் கார்டோட கடனை அடைக்கவே முடியாது. அதுக்கு பதிலா உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ அந்த அமௌண்ட்டை வாங்கி அந்த கிரெடிட் கார்டோட டெட்டை ஃபுல்லா கட்டி முடிச்சிருங்க. ஏன்னா 36% இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப டேஞ்சரஸான இன்ட்ரெஸ்ட். உங்க கான்டாக்ட்ஸ் கிட்ட இருந்து பணத்தை புரட்ட முடியலன்னா ஒரு பர்சனல் லோன் எடுத்து இந்த கிரெடிட் கார்டோட கடன் அடைச்சிருங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு லோனோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜையும் பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பர்சனல் லோன் அதை விட பாதி தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் உங்களால இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஆச்சு பாதியா குறைக்க முடியும். அப்புறமா இந்த மீடியம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோனை நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் கட்டிட்டீங்கன்னா உங்களால கடன்ல இருந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த விஷயங்களை தான் நீங்க ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். கிரெடிட் கார்டை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். கிரெடிட் கார்டை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்காம அதை கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஃபினான்ஷியல் டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எப்பயுமே நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றது நல்லது. உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இன்னும் அதிகமா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஃப்ரீ இ-புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க நம்ம சேனல்ல இருக்க ஃபினான்ஸ் ஃப்ரைடே பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.